யூஜிடிஆர்பி எழுதியுள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பிக்கு நம்ம வந்து கால் பண்ணி அந்த பத்திரிகை செய்தி தொலைக்காட்சியில் வந்த செய்தியெல்லாம் உண்மையா அப்படின்னு வந்து நம்ம தேர்வர்கள் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு டிஆர்பியோடைய பதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எந்த ஒரு தகவலும் உண்மையான தகவலாக இருந்தால் அந்த தகவல் டிஆர்பி வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அந்த பத்திரிகை செய்தி ஜூன் மாதம் வந்து தான் ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படின்றதுலாம் பொய்யான தகவல். உண்மையான தகவல் வந்து கிடையாது, கன்ஃபார்ம். அது நம்மளுக்கு வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக டிஆர்பி வந்து, அதாவது 21-22 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேட்டு, அப்படி இல்லைனா இந்த ஏப்ரல் மந்த்துக்குள்ளே நம்மளுடைய ரிசல்ட், அதாவது மார்க்ஸ் ரிசல்ட் வந்து போகிறது மீன்ஸ் வந்து மார்க்கும் ஃபைனல் கீ ஆன்சரும் கண்டிப்பாக வந்து டிஆர்பி வெளியிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து இதே மாதிரி டைம், அதாவது நம்ம மார்ச் ஏப்ரலில் ஜனவரி பிப்ரவரியில் எக்ஸாம் எழுதிட்டு இந்த மாதிரி மே மாதம் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற டைம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு இதே மாதிரி ஒரு டிஆர்பி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஏன் வந்து இந்த மாதிரி கீ ஆன்சர் வந்து போடல, ஃபைனல் வந்து வெளியிடல அப்படின்னு, ஆன்சர் வந்து வெளியிடல அப்படின்னா, அந்த டைம் வந்து அந்த கீ வேல்யூவேட் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம அப்ஜெக்ஷன் கொஷின்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணதை திரும்ப வந்து எவால்வேட் வந்து பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் நாங்கள் வந்து யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா, காலேஜ் ப்ரொஃபஸர்ஸும் ஸ்கூல் டீச்சர்ஸையும் நாங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் பேப்பர் கரெக்ஷன் அந்த மாதிரி வந்து ஒர்க் இருக்கிறதுனால அந்த பணி வந்து கொஞ்சம் வந்து டிலே ஆகுது. அதனால் நாங்கள் வந்து இந்த தேர்வு முடிவு தாமதம் அப்படின்னு வந்து சொல்லி டிஆர்பிலே வந்து ஒரு பத்திரிகை செய்தி வந்து அவங்களே ஆத்தரைஸ்டு அதிகாரப்பூர்வமாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அதிகாரப்பூர்வமாக வந்து பத்திரிகை செய்தி வந்து கொடுக்குறாங்கன்னா, இப்போ வந்து மெயிலில் வந்து அனுப்பிச்சிடுறாங்க. அப்படி இல்லை, மெயிலில் வந்து அனுப்பலாம், கண்டிப்பாக ப்ரெஸ் மீட் வந்து பண்ணி அந்த டிஆர்பியில் கன்சர்ன் அந்த பர்சன் வந்து அவங்களுடைய பேர், டிஆர்பியுடைய சேர்மன் வந்து இந்த தகவலை வந்து சொன்னாங்க, அந்த மாதிரி அவங்களுடைய நேம்ஸே மென்ஷன் பண்ணி நம்மளுக்கு நியூஸ் வந்து வரும். இப்போ அந்த மாதிரி வந்து வர்றது தான் உண்மையான தகவல். அந்த மாதிரி டிஆர்பியில் முன்னோட டைம் வந்து பிஜிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதனால தான் நான் வந்து சொன்னேன் லாஸ்ட்டு, இந்த செய்தி வந்து போலியானது அப்படின்னு வந்து சொல்லிட்டு, இது நம்பகத்தன்மை வந்து கிடையாது அப்படின்னு வந்து நான் சொன்னேன். அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த என்னுடைய கெஸ் அது. நீங்கள் வந்து சார் உங்களுக்கு டிஆர்பியில் வந்து யாராவது தெரிஞ்சவங்க வந்து இருக்காங்களா அப்படின்லாம் இல்லை. நான் வந்து இந்த 18 வருஷமாக நான் வந்து டிஆர்பி தேர்வு 2005 எழுதிட்டுருக்கேன். நிறைய பேப்பரை வந்து நான் ரீட் பண்ணுவேன். என்னுடைய அனுபவத்திலேருந்து வந்து நான் இந்த தகவலை வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நான். அதனால் கண்டிப்பாக இந்த மந்தில் வந்து வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதிட்டு நம்மளுக்கு வந்து அந்த கீ ஆன்சர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, அப்போயே என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய ஆன்சர் கீ ஃபுல்லாக வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு, எல்லாருடைய ஆன்சர் கீயும் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணால் தான், அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணால் தான் அந்த ஆன்சர் கீயை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்மளுடைய ஆன்சர் கீ எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் இது என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம அப்ஜெக்ஷன் கொஷின் வந்து போட்ட கொஷின்ஸு, அதுக்கான ஆன்சர்ஸை வந்து கரெக்ட் அப்படின்றத வந்து அவங்க டிஆர்பி வந்து முடிவு பண்ணி, அந்த எக்ஸ்பர்ட்டை வந்து முடிவு பண்ணி, அப்போ அந்த ஆன்சர் வச்சு அவங்க நம்ம பேப்பரை வந்து எவால்வேட் பண்ணோம். அவ்வளோதான் இப்போ வந்து டிஆர்பியோடைய ஒர்க் வந்து இருக்குது. இப்போ அந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கொஷின்ஸ் வந்து எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஷியல். அதை வந்து வெளியே யார் எடுக்கிறாங்கன்னா எது அப்படின்லாம் நம்மளுக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் இப்போ வந்து இந்த அப்ஜெக்ஷன் கொஷின்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது அந்தளவு கான்ஃபிடென்ஸ் வந்து கிடையாது. அவங்க பர்டிகுலர் பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயிலில் அனுப்பிச்சு கூட என்ன பண்ணலாம், அதை வந்து செக் பண்ணிக்கலாம். மெயிலில் வந்து அனுப்பிச்சு கூட அவங்க வந்து அனுப்ப சொல்லி வந்து கேட்டு செக் பண்ணிக்கலாம். நிறைய அதுக்கு இதாக இருக்குது. அப்போ அது கண்டிப்பாக அந்த ப்ராசஸ் வந்து முடிச்சுட்டு இருப்பாங்க. டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. அதனால தான் நான் கான்ஃபிடென்ட்டாக வந்து சொல்கிறேன், நம்மளுக்கு இந்த ஏப்ரலில் கண்டிப்பாக வரும். மேலும் இன்றைக்கி வந்து முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இந்த வேலூர் மாவட்டத்தில் முதன்மை கல்வி அலுவலருடைய செயல்முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒரு போஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, ஒரு தகவல் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேலூர் மாவட்டத்தில் 3 கல்வியாண்டில் காலி பணியிடங்களுடைய விவரங்கள் வந்து பிடி வேக்கன்சி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் முதன்மை கல்வி அலுவலர்கிட்ட வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் வந்து வாங்கும். இப்போ அதை வச்சு நம்ம வந்து பார்த்தோன்னா, இந்த சீட்டை வந்து கன்ஃபார்மாக வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுவாங்க. ஆனால் ரிசல்ட் வந்து தேர்வுகள் உடனே வெளியிடணும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கறதுனால டிஆர்பி போர்டு வந்து என்ன பண்ணுன்னா, இந்த 2222 ஃபஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அடியன்டம் வந்து போட்டு செகண்ட் லிஸ்ட்டு கண்டிப்பாக வந்து இதில் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். செகண்ட் லிஸ்ட்டு கண்டிப்பாக வந்து வரும். மொத்தமாக வந்து சேர்த்து டிலே பண்ணினும் ஆகஸ்ட் அந்த மாதிரி போஸ்டிங்ஸ் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு வந்து கிடையாது. ஜூன் மந்த்லேயே வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்போ அந்த ப்ராசஸ் கண்டிப்பாக கன்ஃபார்ம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஏப்ரல் மந்த்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஏப்ரல் மந்த்து இப்போயே வந்து 15 நாள் ஆயிடுச்சு. இன்னும் 15 நாள் நம்மளுக்கு இருக்குது. எலெக்ஷன் 19ஆம் தேதி முடியுது. எலெக்ஷன் முடிஞ்ச முறைக்க தான் டிஆர்பி இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த பண்ணுவாங்க. எது வந்தாலும் நம்மளுக்கு ப்ராப்பராக வந்து வர்றது இந்த 19ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இந்த தகவல் வந்து தெரியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏப்ரலில் 30ஆம் தேதிக்குள்ளே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21, 22 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நம்மளுக்கு 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு தகவல் வந்து கன்ஃபார்ம் தகவல் தேர்வுகளுக்கு வந்து நம்மளுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்து வந்து மே மாதம் எல்லாத்தையும் ப்ராசஸ் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஜூன் 4க்கு அப்புறம் 4, 5க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபார்ம் போஸ்டிங் வந்து போடுவாங்க. இதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் லிஸ்ட்டு கண்டிப்பாக வந்து உண்டு. செகண்ட் லிஸ்ட்டு கண்டிப்பாக கன்ஃபார்ம் அதை வந்து யாரும் வந்து மறுக்க முடியாது. கிட்டத்தட்ட மினிமம் வந்து 1500 மினிமம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 1500 to 2500 வரலும் இருக்கலாம். மினிமம் வந்து இருக்கலாம். ஏன்னா எல்லா வேகன்சி வந்து கேட்குறாங்கன்னா அந்த வேகன்சி லிஸ்ட்லேருந்து கொஞ்சம் மினிமம் வந்து போடுவாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து போடுவாங்களான்றதான் நம்மளுக்கு வந்து தெரியல. அபோவ் 80 மார்க்ஸ் வந்து இருக்கிறவங்க கன்ஃபார்ம் நான் வந்து எதிர்பார்க்கலாம். செகண்ட் லிஸ்ட்டையாவது வந்து கிடச்சிடும். அதேமாதிரி ஒரு சில கம்யூனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்டகரி பீப்புள் ஒரு சில கம்யூனிட்டிஸ்க்கு வந்து ரொம்ப வந்து கம்மியாக பிசிஎம் அதுக்கப்புறம் மற்ற கம்யூனிட்டி ஒரு சில கம்யூனிட்டிஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மார்க் கம்மியாக இருந்தாலும் கிடைக்கும். அதேமாதிரி சப்ஜெக்ட்ஸில் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து நிறைய வந்து கட் ஆஃப் கொஞ்சம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தேர்வு எழுதுனவங்க ஒரு கான்ஃபிடென்ட்டோடு வந்து இருங்க. உங்களால் வந்து இப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மனநிலைமை வந்து எனக்கு இப்போதைக்கு இல்லை. எனக்கு இந்த ஃபைனல் ரிசல்ட் வந்து வந்தால் தான் எனக்கு அதுக்கு அடுத்த மூமெண்ட் வந்து எனக்கு இருக்கும். அந்த மாதிரி வந்து இருக்குது. அந்த மாதிரி இருக்கவங்க விட்டுருங்க. அதுக்கு அடுத்த வந்து இப்போ அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து கண்டினியூ வந்து பண்ணுங்கள். அடுத்த ப்ராசஸ் வந்து பாருங்கள். இந்த ரிசல்ட் வரதை நம்ம வந்து அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். இந்த மந்தில் கண்டிப்பாக ஏப்ரலில் நம்மளுக்கு ஒரு நல்ல முடிவு வந்து கன்ஃபார்மாக வந்து வரும். அதில் எந்த டவுட்ஸும் வந்து கிடையாது. நீங்கள் வந்து அந்த ஃபேக்காக வந்து ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் யாரும் வந்து நம்பாதீங்க. அதை வச்சுலாம் மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படாதீங்க. அந்த நியூஸை வந்து நம்மளுக்கு படித்து பார்த்தாவே தெரிஞ்சிடும். நியூஸில் வந்து சொல்கிறது வந்து கண்டென்ட் என்னென்ன. இந்த லாஸ்ட்டு அந்த ஃபேக் நியூஸ் நான் சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா பேப்பர் திருத்தும் பணி நடைபெற்றுக் கொள்கிறது. திருத்தும் பணின்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம எக்ஸாம் எழுதணும். கம்ப்யூட்டர் பேஸ்டு எவாலுவேஷன் வந்து இருக்க போகுது. அப்போ அது திருத்தும் பணின்னா நம்புற மாதிரி வந்து இல்லை. அந்த நியூஸே வந்து நம்மளுக்கு நம்புற மாதிரி வந்து கிடையாது. அந்த இதில் 2 தான் இருக்குது. ஒன்று வந்து என்ன ஃபைனல் கிங் கன்ஃபார்ம் பண்ணாங்களா எவாலுவேஷன் உடனே வந்து முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்து வந்து நம்மளுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு. அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு அடியண்டம் போட்டு கூட நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா வந்து இது பண்ணி ஆட் பண்ணி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் மார்க்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆல் டோட்டல் எல்லாம் நம்ம கேண்டிடேட் எத்தனை பேர் எழுதுனாங்களோ அத்தனை பேருடைய மார்க்கை வந்து போட்டு ஃபைனல் கீ வந்து போட்டு ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்த கட்டம் தான் அந்த போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறது அதெல்லாம் செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் வந்து இருக்கும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நம்பிக்கையோடு வந்து இருங்க. நன்றி.